ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மா, ஒவ்வொரு ஆதிரத்னம், தீதிகள், தாதிகள் எப்படி தன்னுடைய அனுபவத்தினை ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனுபவத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பஞ்சாபினுடைய ஃபரீட்கோட் பிரம்மகுமாரி பிரேம் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். வாருங்கள் கேட்கலாம். 1965 ஆண்டு ஜனவரி மாதம், அந்த வருடம் ஈஸ்வரி ஞானம் எனக்கு கிடைத்ததிலிருந்து என்னுடைய சௌபாக்கியம் எப்படி திரும்ப இருந்தது, விழித்து கொண்டது அப்படின்று பிரம்மகுமாரி பிரேம் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை கூறப்போகின்றார். எனக்கு எந்த ஒரு கடின தவம் செய்யாமல் மிக எளிதாகவே எனக்கு கடவுள் கிடைத்து விட்டார் என்றால் என்னுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போனது. என்னுடைய மனமானது பிரபு சந்திப்பின் மூலமாக, பிரபு என்பது சிவ் பாபா, என்னுடைய மனதானது பிரபு சந்திப்பின் மூலமாக ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கான அந்த தாகத்தினை தீர்ப்பதற்காக மிக ஆவலோடு இருந்தது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கடைசியில 1965 ஆண்டு ஜூன் மாதம், அதாவது 1965 ஆண்டு வருடம், அந்த மங்கள நேரம் வந்தது எனக்கு. அமிர்தரசில் இருந்து சந்திரமணி தாதி என்னோடு 15 உறுப்பினர்களான பார்ட்டியை மதுபனுக்கு கூட்டி வந்தார்கள், பாண்டபவனுக்கு. இப்பொழுது பாபாவை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே எனக்கு ஈடுபாடு இருந்தது அப்படின்று பிரம்மகுமாரி பிரேம் சகோதரி அழகாக நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். தாதி சந்திரமணி அவர்கள், இப்பொழுது குளித்து துவைத்து ஓய்வெடுங்கள், மாலை 5 மணிக்கு ஹாலில் சந்திப்போம் அப்படின்று சொன்னார். அந்த எதிர்பார்ப்பினுடைய நொடிகள் மிகவும் எனக்கு நீளமாக இருந்தது. 5 மணிக்கு அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு பாபாவை சந்திக்க என்னுடைய மனம் எப்படி தெரியுமா இருந்தது, துடித்து கொண்டிருந்தது. அப்போ மாலை 5 மணிக்கு நான் ஹிஸ்டரி ஹாலுக்கு வந்து சேர்ந்தேன். அப்போ பாபா ஹாலில் முன்னாடி அமர்ந்து அனைவருக்கும் வரிசையாக திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது என் கண்களுக்கும் திருஷ்டிக்காக நிம்மதி இல்லாமல் இருந்தது என்னுடைய மனதில் அப்படின்று தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நான் எதனை கனவில் கூட பார்த்ததில்லையோ அது எப்படி தெரியுமாகிவிட்டது, சாகாரம் ஆகிவிட்டது. நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கண்கள் புண்ணியம் செய்து விட்டன, பிரபுவை கண்டு ஆகிவிட்டது அப்படின்று எனக்குள் ஏதோ உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. பாபா எனக்கு திருஷ்டி கொடுத்த பொழுது எங்க தெரியுமா, இஸ்டி ஹாலில். அந்த ஜென்ம ஜென்மாந்திரத்தினுடைய தாகம் நிறைந்த ஆத்மாவிற்கு கடவுள் சுயம் சாகாரத்திற்கு வந்து தன்னுடைய கண்களினால் கரையேற்றி கொண்டிருந்தார். என்னுடைய மகிழ்ச்சி எப்படி திரும்ப இருந்தது, அவ்வளவு கரையேற்றி கொண்டிருந்தார். அப்ப என்னுடைய மனம் எப்படி திரும்ப ஆரம்பித்தது, 63 ஜென்மங்களாக யாரை கண்கள் தேடினவோ இன்று அவர் கண்களுடைய மணியாகி கொண்டார். துவாபரகத்திலிருந்து யாருக்கு பூப்பந்தல் சாட்டினோமோ இன்று சுயம் அவர் என்னை கழுத்தினுடைய மணியாக ஆக்கிவிட்டார். பூப்பந்தல் பற்றி எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க.
எனக்கு அவ்வளவு அளவற்ற மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. என்னுடைய கண்களிலிருந்து அந்த கண்ணீர் அருவி பாய்ந்து ஓடியது. பாபா சாகாரத்தில் எதிரே தெரியாமல் எப்படி தெரியுமா இருந்தது? ஒளியே ஒளியாக எனக்கு தென்பட்டார். அங்கு பக்கத்தில் அருகில் அமர்ந்திருந்த சகோதர, சகோதரிகளும் அந்த ஒளியாலான பரிசாக்களாக தென்பட்டார்கள். நான் பரிசாக்களுடைய உலகத்தில் சென்று அடைந்து விட்டேன் அப்படின்ற அழகாக அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள். நாம் தான் பிரம்மபாவ பார்க்கவில்லை. இதுபோல அனுபவம் செய்ய வேண்டியதுதான். ஜென்ம ஜென்மாந்திரத்தினுடைய பிரபு சந்திப்பினுடைய அந்த தாகமுள்ள ஆத்மா எழுந்து சாகரத்தில் அந்த அன்பான பாபாவுடைய மடியில் நான் மூழ்கிவிட்டேன். என்னுடைய மனம் பாட ஆரம்பித்தது. அதாவது சத்தியுகத்திலிருந்து இறங்கி இறங்கி கலியுகத்தில் வந்து என்னுடைய ஆத்மா ஜோதி அணைந்து விட்டது. இன்று உன்னுடைய இனிய மடியில் அணைத்து அந்த ஆத்மா பரமாத்மா சந்திப்பினால் அணைந்த ஜோதி மீண்டும் அந்த தீபம் எரிய ஆரம்பித்தது அப்படின்று என்னுடைய மனம் பாட ஆரம்பித்தது. அழகாக வர்ணிக்கின்றார்கள் பாருங்கள். பாபா அவ்வளவு அன்பு கொடுத்தார். அதாவது ஆத்ம திருப்தியாகி விட்டது. எதை அடைய வேண்டுமோ அதனை அடைந்து விட்டேன். அவ்வளவுதான் அந்த அலௌகிக சுகம். அது மட்டுமா? அலௌகிக அமைதி, அலௌகிக அந்த மகிழ்ச்சியினுடைய ஜென்ம ஜென்மாந்திரமாக இருந்த ஆசை முழுமையானது. ஆத்மா நிரம்பி விட்டது. பிறகு பாபாவோடு அந்த பேச்சு வார்த்தைக்கான சலசலப்பு நடந்தது. அதாவது நான் அப்பா, நான் டீச்சர், நான் சத்குரு, நான் காதலன் இது போன்ற சம்பந்தங்களில் அனுபவம் செய்தேன். அப்பிறகு பாபாவுடைய மடியில் நீண்ட நேரமாக பிரிந்திருந்த ஆத்மாவிற்கு அளவற்ற அன்பு கிடைத்தது. இது மட்டுமா? பிறகு டீச்சர் ரூபத்தில் பாபா எனக்கு, "மகளே, இதற்கு முன் எப்பொழுதாவது நீங்கள் சந்தித்தீர்களா?" என கேட்டார். அதற்கு நான் இப்படி பதில் சொன்னேன். "ஜி பாபா, 5000 வருடங்களுக்கு முன் சந்தித்திருந்தோம்" அப்படின்ட்டு நான் பதில் சொல்லிவிட்டேன். அதற்கு பாபா, "என்ன பதவி அடைந்தீர்கள்?" அப்படின்று கேட்டார். அதாவது மகாராணியினுடைய பதவி அப்படின்னு சொன்னேன். பிறகு பாபா சந்திரமணி தாதியிடம், "மகளே, பாபா இவரை வேறு இடத்திற்கு சேவைக்காக அனுப்பி வைப்பார்" அப்படின்னு சொன்னார். இந்த குழந்தை மிகவும் புத்திசாலி. அதாவது பாபாவுக்கு மிகுந்த சேவை செய்ய முடியும். அதனால் இதனை இந்த சத்குருவினுடைய ரூபத்தில் பாபா கட்டளையிட்டார். அதற்கு நான், "ஜி பாபா, தாங்கள் எங்கு சொல்வீர்களோ அங்கு போவேன்" அப்படின்று சொல்லிவிட்டேன் பதிலை. பிறகு சந்திரமணி தாதி, "இவருக்கு இப்பொழுது வீட்டில் அனுமதி இல்லை. அடுத்த முறை வரும்பொழுது தாங்கள் எங்கு சொல்வீர்களோ அங்கு சென்று விடுவாள்" அப்படின்று சொன்னார். முதன் முறையாக 15 நாட்கள் பாபாவுடன் மதுபனில் இருப்பதற்கான சௌபாக்கியம் கிடைத்தது. எப்பொழுதும் பாபாவோடு இருக்க வேண்டும். பாபாவை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் என்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்று அழகாக சிவபாபா, பிரம்மபாபா உடல் இருக்கும்பொழுது அந்த அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார் பிரம்மகுமாரி பிரேம் சகோதரி. பிறகு என்ன அந்த ஆன்மீக கவர்ச்சி இருந்தது. அதாவது பாபாவில் போகும்பொழுதும், வரும்பொழுதும், அதாவது பாபா லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் ஆக எனக்கு தென்பட்டார்.
அப்போ பாபா சதா கவலையற்ற சக்கரவர்த்தியாக தென்பட்டார். எங்கேயாவது தூரத்திலிருந்து பாபாவை பார்த்துவிட்டால் எப்படி காந்தமானது அந்த ஊசியை இழுப்பது போல உணரப்படும். அதுபோல பாபா, நீங்கள் அப்படிப்பட்ட அந்த அதிசய காட்சிகளை எனக்கு காண்பித்தீர்கள். அது மட்டுமா, உங்களுடைய அன்பில் நாங்கள் இழுத்து வரப்பட்டோம். அப்படி என்னுடைய மனது சொல்கின்றது. இப்படியாக பாபா தினமும் காலை, அதாவது அமிர்த வேளையில் 4:45 மணிக்கு ஹிஸ்டரி ஹாலில் வந்து குழந்தைகளுக்கு திருஷ்டி கொடுத்து யோகா செய்விப்பார். யோகத்திற்கு பிறகு நாங்கள் வெளியில், அதாவது வாசலில் நின்று விடுவோம். அப்போ ஒருபுறம் சகோதரிகளுடைய வரிசை, ஒருபுறம் சகோதரர்களுடைய வரிசையாக இருக்கும். அப்போ பாபா நின்றிருந்தவாறே திருஷ்டி கொடுத்து, பிறகு பாருங்கள் குழந்தைகளே, உங்களுடைய காரில் ஒரு விளக்கு இருக்கின்றது. ஆனா என்னுடைய காரில் 2 விளக்குகள் இருக்கிறது. அதனால் குழந்தைகளே, உங்களுக்கு 2 விளக்குகளிலிருந்து லைட் கிடைப்பதாக நீங்கள் உணர்கின்றீர்களா? அதாவது ஆத்மாவிற்கு சுயம் ஆல்மைட்டி அப்பா, அதாவது இந்த பிரம்மா உடல் மூலமாக நமக்குள் அந்த லைட் மற்றும் மைட் நிரம்பிக் கொண்டிருக்கின்றார் என அனுபவம் உங்களுக்கு ஆகிறதா அப்படின்னு எங்களிடம் கேட்டார். அதுதான் என்ன ஆளுமை பாபாவுடையது. இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறார் பிரம்மகுமாரி, பஞ்சாபிலிருந்து பரிட்கோட் பிரேம் சகோதரி அவர்கள். என்ன அழகான அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார் பாருங்கள். ஒரு முறை போலிதாதி காலையில் 3 மணிக்கு பாபாவிற்காக போக் வைக்க வேண்டி இருந்தது. அன்று வியாழக்கிழமை. அதனால் நீங்கள் சேவைக்காக வர வேண்டும். உங்களுடைய முழு பார்ட்டியுமே குளித்து துவைத்து சமையலறைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் அனைவரும் பூரிக்கு மாவு தேய்த்து கொண்டிருந்தோம். அப்போ பாபா 3:45 மணிக்கு சமையலறைக்கு திடீரென்று வந்துவிட்டார். அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பு நிறைந்த திருஷ்டி கொடுத்துக் கொண்டே, பாருங்கள் குழந்தைகளே, போலாநாத்தனுடைய சமையலறையாகும் இது. பாபாவுடைய நினைவினால் பூரி தேய்ப்பதால் சாப்பிடக்கூடிய ஆத்மாவிற்கும் நினைவு வரும், சக்தி கிடைக்கும். அதனுடைய எவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்று சொன்னார். இப்படி பாபா நம் அனைவருடைய கவனத்தினை சிவபாபாவின் பக்கம் ஈர்ப்பார். இதுல ஒரு அதிசயம் என்னவென்றால், அன்பான பாபாவின் இவ்வளவு வயதான உடலாக இருந்தாலும் எப்படி தெரியுமா இருந்தார்? சுறுசுறுப்பாக இருந்தார். அதாவது கர்ம யோகியாவதற்காக பயிற்சியை பாபா குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி இருந்தார். எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்கள். அதனால்தான் எவ்வளவு வயதாக இருந்தாலும், உடல் இருந்தாலும் பாபா அவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தார். இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். ஒரு நாள் பாபா, குழந்தைகளே, இன்று பாபா குழந்தைகளுக்கு ஊட்டுவார் என சொன்னார். இந்த நேரத்தில் எங்கு ரத்தன் மோகினி தாதியினுடைய ஆபீஸ் இருக்கின்றதோ, அங்கு வகுப்பிற்கு பிறகு பாபா, மம்மா நாற்காலியில் அமர்ந்திருந்தார்கள். அப்போ முன்னாடி கரி அடுப்பு இருந்தது. இப்பெல்லாம் எடுத்துட்டாங்க அதெல்லாம். அப்போ போலிதாதியும் மேலும் 2 சகோதரிகளும், அதாவது பூரி போன்ற ரொட்டி, சப்பாத்தி போன்றுதான் இருக்கும் அது, செய்து கொண்டு இருந்தார்கள். அந்த ரொட்டி மீது வெண்ணெய் மற்றும் சர்க்கரை வைத்து
மம்மா கையில் கொடுத்து விடுவார்கள். அப்போ மம்மா அதனை பாபாவிற்கு கொடுப்பார். பிறகு பாபா தன் கையால் குழந்தைகளுடைய வாயில் ஊட்டி விடுவார். அந்த வரிசையில் பாக்கியசாலி ஆத்மாவாகிய நானும் நின்று கொண்டிருந்தேன் அங்கே. சாகாரத்தில் வந்துள்ள அதாவது பிரம்மா பாபா நெற்றியில கடவுளிடமிருந்து திருஷ்டி எடுத்தேன். அது மட்டுமா வாயில் கடவுள் ஊட்ட என்னையே நான் கொடுப்பினைகளாக உணர்ந்தேன். இந்த விஷயம் முடிந்து 39 ஆண்டுகள் ஆகியும் இன்று கூட அந்த திருஷ்டி, அந்த ஊட்டல், சப்பாத்தி ஊட்டல் நினைவு வந்தவுடனே என்னுடைய மனம் எப்படி தெரியுமா இருக்கும்? அளவற்ற மகிழ்ச்சியில் அலையாடுகின்றது. அது மட்டுமா, நான் என்னுடைய சௌபாகியத்தின் மீது பெருமிதம் கொள்கின்றேன் அப்படின்று இந்த அளவு அன்பினை யார் மறப்பார்? அழகாக பிரேம் சகோதரி நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இன்னொரு அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். ஒரு நாள் சந்திரமணி தாதி அவர்கள் பாபாவுடைய அறையில் பாபாவோடு பேசிக் கொண்டிருந்தார். நான் அங்கு சென்று விட்டேன். பிறகு அந்த கதவினுடைய பக்கம் பாபாவுடைய முதுகு இருந்தது. இதனை பார்த்து நான் திரும்பி வர ஆரம்பித்தேன். அந்த சப்தத்தினால் பாபாவிற்கு யாரோ வந்துள்ளார் அப்படி என தெரிய வந்தது. அப்போ பாபா உடனே, மகளே, நீங்கள் ஏன் திரும்பி போக ஆரம்பித்தீர்கள் என கேட்டுவிட்டார். அப்போ குழந்தைகள் பாபாவை சந்திக்கும் உரிமை உள்ளது. மகளே, எப்பொழுது வேண்டுமோ பாபாவை சந்திக்க வரலாம் அப்படின்னு சொன்னார். பிறகு பாபா எனக்கு டோலி கொடுத்தார். எவ்வளவு அழகான ஒரு சந்திப்பு பாருங்கள். இன்று பாபாவை எத்தனை முறை சந்தித்தோம் என நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்போம். அந்த ஞானக்கடல் அப்பா எத்தனை முறை சந்தித்தாலும் அத்தனை முறையும் குழந்தைகளே பாபா நினைவிருக்கின்றதா, சொர்க்கத்துடைய ஆஸ்தி நினைவிருக்கின்றதா அப்படின்ட்டு கேட்பது உண்டு. குழந்தைகளே, ஆத்மாவை தேவதைகளுடைய அனைத்து குணங்களினால் நிரப்ப வேண்டும் என இந்த அறிவுரை எல்லோருக்கும் கொடுப்பார். பிறகு பாபா அன்பு நிறைந்த அந்த திருஷ்டி கொடுத்து வாயில் டோலி ஊட்டி விடுவார். எவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பு பாருங்கள், சௌபாக்கியம் பாருங்கள். அந்த நேரத்தில் ட்ரைனிங் வகுப்பிற்காக அறைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தது அங்கே. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கையிலே பாபா கிட்டத்தட்ட 10, 11 மணிக்கு மேஸ்திரிகளை சந்திக்க செல்வார். அப்பொழுது பாபா எப்பொழுது தன் அறையை விட்டு வெளியே வருகின்றாரோ அப்பொழுது நாங்களும் அவர் கையை பிடித்துக் கொண்டு ட்ரைனிங் வகுப்பு பக்கம் செல்வோம். பாருங்கள் குழந்தைகளே, இப்படியே திடமாக பிடிக்க வேண்டும். ஒருபொழுதும் பாபாவுடைய கையோ ஒருபொழுதும் துணையோ விடக்கூடாது என சொல்வார். அதற்கு நானும் இப்படி தெரியுமா சொல்வேன், அன்போடு, பாபா, நான் உங்கள் கையையும் சரி, நான் உங்கள் துணியும் சரி விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதற்கு பாபா பக்காவா பக்காவா அப்படின்று கேள்வி கேட்டார். அதற்கு நான் ஜி பாபா அப்படின்று சொன்னேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு, அதாவது 63 ஜென்மங்களாக பக்தி செய்த பிறகு நீங்கள் மிகுந்த கஷ்டத்திற்கு பிறகு கிடைத்திருக்கின்றீர்கள். எப்படி விடுவேன் அப்படின்னு சொன்னேன். இந்த விதமாக ஒவ்வொரு அடியிலும் சரி பாபா என்னை திடமாக்கி விட்டார். எத்தனை முறை சந்தித்தால் அத்தனை முறையும் அறிவுரை கிடைக்கும் பாபாவிடம். அழகாக அனுபவம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பாருங்கள். இன்னொரு அழகான அனுபவம். பாபாவுடைய அன்புதான் எவ்வளவு இந்த விடைபெறும் நேரம்தான் ஏன் வந்ததோ தெரியவில்லை. கேள்வி. அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா கோ சூன் கம் சூன், அதாவது சீக்கிரம் சென்று சீக்கிரம் வாருங்கள் அப்படின்று டோலி,
கற்கண்டு, ஏலக்காய், பாதாம், ஊட்டுவார். அது மட்டுமா, ஞான ரத்தினங்களாலும் அலங்கரித்தார் எங்களை. பாருங்கள் குழந்தைகளே, கற்கண்டு எவ்வளவு இனிப்பாக உள்ளது. நீங்களும் சரி, இந்த இனிய தந்தையினுடைய இனிய குழந்தைகள், வாயினால் ஒருபொழுதும் துக்கம் தரக்கூடிய வார்த்தைகள் வெளிவரக்கூடாது. குழந்தைகளே, பாதாம் சாப்பிடுவதால் மூளைக்கு சக்தி கிடைக்கின்றது. தந்தை உங்களை அவ்வளவு புத்திசாலி ஆக்குகின்றார். நீங்கள் 21 ஜென்மத்திற்கு அந்த அமைச்சருடைய அவசியம் இருக்காது சொர்க்கத்தில். அந்த ஏலக்காய் நறுமணத்திற்கு பெயர் பெற்றது. குழந்தைகளே, உங்களுக்குள் அந்த தெய்வீக குணங்களுடைய நறுமணம் இருக்க வேண்டும். இந்த விதமாக பாபா எங்களுக்கு ஒவ்வொன்றிலிருந்தும் சரி குணம் கிரகிக்கக்கூடிய அந்த அறிவுரை எங்களுக்கு அளித்தார். பாபாவுடைய அன்பு அவ்வளவு எல்லையற்றதாக இருந்தது அங்கே. இது மட்டுமா, இப்பொழுது சமையலறை எங்கு இருக்கிறதோ அங்கு முதலில் மரங்கள் இருந்தன பாண்டவ பவனில். மதுபனிலிருந்து விடைபெற்றக்கூடிய நேரம் அப்போ பாபா குழந்தைகளை விட வெளியே வந்து கை அசைத்து திருஷ்டி கொடுத்து விடை கொடுப்பது உண்டு. பிறகு நாங்கள் பின்னால் திரும்பி பார்த்தால் அதுவரை, அதாவது நாங்கள் கண்ணிலிருந்து மறையும் வரை பாபா பார்த்து கொண்டே இருப்பார். அன்பான பாபாவிடம் விடை பெற எனக்கு மனமே வராது. மனதே இல்லாமல் நான் விடை பெற்றேன். அப்போ எனக்கு கண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடியது. ஜென்ம ஜென்மாந்திரத்தினுடைய தாகமுள்ள ஆத்மா நிறைந்து கொண்டிருக்கிறது என நான் உணர்ந்து கொண்டேன். அந்த நாள் இன்று கூட அந்த நாட்களை என்னால் மறக்க முடியவில்லை. அப்படி என்று இவ்வளவு நேரமாக நம்மிடம் பஞ்சாபிலிருந்து ஃபரீட்கோட் பிரம்மா குமாரி அவர்கள், பிரேம் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக இந்த பாக்கிய விதாதாவிலிருந்து அழகாக நம்மிடம் அந்த அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு விட்டார். நாமும் சரி பிரம்மாபாவை பார்க்கவில்லை. ஆனால் அந்த அன்பின் காரணமாக இதுபோல அனுபவத்தினை நாம் கேட்டுக்கொண்டு தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை நாம் முன்னேற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு பிரேரணை நமக்கு இதன் மூலம் கிடைக்கின்றது. அச்சா, நாளைக்கு இன்னொரு மகானாத்மா பற்றி பார்க்கலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மா, ஒவ்வொரு ஆதிரத்னம், தீதிகள், தாதிகள் எப்படி தன்னுடைய அனுபவத்தினை ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனுபவத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பஞ்சாபினுடைய ஃபரீட்கோட் பிரம்மகுமாரி பிரேம் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். வாருங்கள் கேட்கலாம். 1965 ஆண்டு ஜனவரி மாதம், அந்த வருடம் ஈஸ்வரி ஞானம் எனக்கு கிடைத்ததிலிருந்து என்னுடைய சௌபாக்கியம் எப்படி திரும்ப இருந்தது, விழித்து கொண்டது அப்படின்று பிரம்மகுமாரி பிரேம் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை கூறப்போகின்றார். எனக்கு எந்த ஒரு கடின தவம் செய்யாமல் மிக எளிதாகவே எனக்கு கடவுள் கிடைத்து விட்டார் என்றால் என்னுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போனது. என்னுடைய மனமானது பிரபு சந்திப்பின் மூலமாக, பிரபு என்பது சிவ் பாபா, என்னுடைய மனதானது பிரபு சந்திப்பின் மூலமாக ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கான அந்த தாகத்தினை தீர்ப்பதற்காக மிக ஆவலோடு இருந்தது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கடைசியில 1965 ஆண்டு ஜூன் மாதம், அதாவது 1965 ஆண்டு வருடம் அந்த மங்கள நேரம் வந்தது எனக்கு. அமிர்தரசிலிருந்து
சந்திரமணி தாதி என்னோடு 15 உறுப்பினர்களான பார்ட்டியை மதுபனுக்கு கூட்டி வந்தார்கள் பாண்டபவனுக்கு. இப்பொழுது பாபாவை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே எனக்கு ஈடுபாடு இருந்தது அப்படின்று பிரம்மகுமாரி பிரேம் சகோதரி அழகாக நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். தாதி சந்திரமணி அவர்கள், இப்பொழுது குளித்து துவைத்து ஓய்வெடுங்கள். மாலை 5 மணிக்கு ஹாலில் சந்திப்போம் அப்படின்று சொன்னார். அந்த எதிர்பார்ப்பினுடைய நொடிகள் மிகவும் எனக்கு நீளமாக இருந்தது. 5 மணிக்கு அப்படி சொல்லும் பொழுதெல்லாம். எனக்கு பாபாவை சந்திக்க என்னுடைய மனம் எப்படி தெரியுமா இருந்தது? துடித்துக் கொண்டிருந்தது. அப்போ மாலை 5 மணிக்கு நான் ஹிஸ்டரி ஹாலுக்கு வந்து சேர்ந்தேன். அப்போ பாபா ஹாலின் முன்னாடி அமர்ந்து அனைவருக்கும் வரிசையாக திருஷ்டி கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது என் கண்களுக்கும் திருஷ்டிக்காக நிம்மதி இல்லாமல் இருந்தது. என்னுடைய மனதில் அப்படின்று தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நான் எதனை கனவில் கூட பார்த்ததில்லையோ, அது எப்படி தெரியுமா ஆகிவிட்டது? சாகாரம் ஆகிவிட்டது. நடைமுறையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கண்கள் புண்ணியம் செய்துவிட்டன. பிரபுவை கண்டு ஆகிவிட்டது அப்படின்று எனக்குள் ஏதோ உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. பாபா எனக்கு திருஷ்டி கொடுத்த பொழுது